யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு சரிங்களா. இந்த ஃபீல்டில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா வேறு லெவலில் க்ரோ ஆகி வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கண்டென்ட் மழை தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கேட்டகரியில் வீடியோ போட போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து 90% வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இன்னுமே நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான். அந்த ஃபீல்டை நோக்கி அந்த இலக்கை நோக்கி நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் கொடுக்கணும் சரிங்களா. அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதுதான் 10%. அது எப்படி சூஸ் பண்ணணுன்னா உங்களுடைய சொசைட்டியில் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருக்கலாம் சரிங்களா. அவங்கள காட்டிலும் நீங்கள் ஒரு டீப்பராக ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போயிருப்பீங்க. ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே டீப்பராக உள்ளே போயிருப்பீங்க சரிங்களா. அது என்ன ஃபீல்டுன்னு பாருங்கள். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அடிபட்டு கற்றுருப்பீங்க. ரொம்ப டீப்பராக உள்ளே போயிருப்பீங்க. மற்றவங்களுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தினாலேயோ அதுக்குள்ளே போயிருப்பீங்க சரிங்களா. ரொம்ப டீப்பராக உள்ளே போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்ருப்பீங்க சரிங்களா. கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் க்ரோவும் ஆகிருக்கலாம், இல்லை க்ரோ ஆகிக்கிட்டும் இருக்கலாம், தினம் கற்றுக்கிட்டும் இருக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஃபீல்டு எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதையிலேருந்து ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க சரிங்களா. அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது சார்ந்த கண்டென்ட் வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம் சரிங்களா. சும்மா ஒரு செல்லை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு போலீஸுக்கு ஓடி அப்ளை பண்ணுறீங்க. ஓடி ரன்னிங், லாங் ஜம்ப்பு, கயிறு ஏறி இந்த மாதிரியெல்லாம் முடித்து நீங்கள் வந்து போலீஸுக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க வர்றதுக்கு வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க சரிங்களா. அவங்களுக்கு தெரியாது, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம். இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து மற்ற நபர்களை விட ரொம்ப டீப்பராக உள்ளே வந்துட்டீங்க சரிங்களா. வேலைக்கே வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் சரி, வேலைக்கு சேரலைனாலும் சரி, அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது சரிங்களா. இப்போ வேலைக்கே வந்து சேர்ந்துட்டீங்க நீங்களேன். நீங்கள் வந்து செல்லை எடுத்து இப்படி பேசுகிறீங்கன்னா ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே இவர் வந்துட்டார். இப்போ இவர் கடந்து வந்த பாதையிலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது ஈஸியாக அவங்க வந்து அட்டாச் ஆகுவாங்க. சரி, இவர் பார்த்த விஷயந்தான், இவர் அந்த விஷயத்தை கடந்து வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ கயிறு ஏறுறது எப்படி, லாங் ஜம்ப் தாண்டுறது எப்படி, இப்போ என்னென்ன விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நீங்கள் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மைன்யூட்டான டிப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது பர்சனலாக உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதையிலேருந்து நீங்கள் பாயிண்ட்டாக கஷ்டப்படுற பாயிண்ட்டாக நீங்கள் கஷ்டப்பட்ட அந்த பாயிண்ட்டுகளை மார்க் பண்ணி நீங்கள் வந்து அதை சொல்லும்போது அவங்களும் வந்து ஈஸியாக அட்டாச் ஆகுவாங்க. அப்போ வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. ஈஸியாக அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் சரிங்களா. அந்த போலீஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மக்கள் தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். டார்கெட் ஆடியன்ஸும் உங்களுடைய சேனல் கேட்டகரியும் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி இருக்கா, சரி அவ்வளோதான். இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மிச்சம் வந்து நம்மளுடைய உழைப்பை மட்டும்தான் கொடுக்கணும் சரிங்களா. இப்போவே 90% வெற்றி வந்து உறுதியாயிரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப டீப்பரான நாலேஜ் இருக்குது, எந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்கிட்டு கடந்து வந்திருக்கீங்க, அதை பற்றி ஏன்ப்பா கேட்குற அப்படின்ட்டு நீங்கள் விட்டால் ஒரு நாள் கூட பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபீல்டு தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் சரிங்களா. அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஈஸியாக க்ரோ ஆகி வரலாம். கஷ்டப்படவே தேவையில்லை. கண்டென்ட் உங்களுக்குள்ளே இருக்கும், எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும். செல்லை அப்படி எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.